ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலுமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அல்லேலூயா. இந்த சங்கீதமே ஆச்சரியம் வித்தியாசமாக தான் இருக்குது. உமது செவி எனக்கு சாய்த்தருளும், சீக்கிரமாக என்னை தப்புவியும். தாவீது தன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்த ஒரு மனிதன். சுற்றி சுற்றி அவருக்கு விரோதிகள், எதிராய் செயல்படுகிறவர்கள், எந்த இடத்துல அவருக்கு எதிரி இருப்பாங்கன்னு தெரியாத ஒரு காலம்தான். அப்படி இருக்கிற அந்த தாவீது சொல்றார், நீர் எனக்கு பலத்த துருகமாயிரும். ஆமாம், நான் எந்த மனுஷனை நம்புறது, நான் யாரு எனக்கு முக்கியமான நபர் என்று நினைப்பது. ஆகவே நீர் எனக்கு பலத்த துருகமாயிரும், எனக்கு அடைக்கலமான அரணாயிரும். நீர்தான் என் பாதுகாப்பு. நான் உம்மிடத்திலே வந்து என்னை பாதுகாத்து கொள்ளும்படியான அரணாய் நீர் இருப்பீராக. அப்போ தேவனை அவர் துருகமாக, அரணாக எண்ணுகிறார். அவர்தான் எனக்கு எல்லாமே, ஆதாரம் அவர்தான், எனக்கு பாதுகாப்பு அவர்தான் அப்படிங்கிறத முழுசா உள்வாங்கியிருக்கிறார். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. மலை, அதுக்கு மேல இருக்கிற கோட்டை, கோட்டை தான் ஒரு ராஜாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த ஏன்னா ஒரு கோட்டை மேலே ஏறி வரணும்னா கீழே இருக்கிற இந்த கோட்டை சுற்றி இருக்க சுவரை சுற்றியில் இருக்கிற ஜாமக்காரர்கள், யுத்த புருஷர்கள், வெளியே இருக்கிற காவலாளர் எல்லாத்தையும் தாண்டி தான் எங்கே வர முடியும்னா கோட்டைக்குள்ளே வர முடியும். அப்படி தானே? அதான் சொல்கிறாரு, நீர் என்னுடைய கோட்டையாக இருப்பீராக. நீர் தான் என் கண்மலை, நீர் தான் என் கோட்டை. நீங்கள் தான் எனக்கு எல்லாமா. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையில் நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு. அதுதான் ஏறக்குறைய இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் இணைந்து தான் வரும். துருகம், அரண், கண்மலை, கோட்டை எல்லாமே ஒரே அர்த்தம் தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளோதான். எல்லாம் அவருடைய பாதுகாப்பை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவுதான் நம்மை சுற்றி மக்கள் இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதர்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், இல்லை நமக்கு சொத்துக்கள் எல்லாம் இருந்தாலும், உங்களுக்கு அப்படி இருக்குதா? ஆட்கள், சொத்துக்கள், இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம பேக்ரவுண்ட் அப்படின்னு போல அதெல்லாம் எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் எப்போதும் நமக்கு ஏற்றவர்களாக, அதாவது நமக்கு சாதகமானவர்களாக இருப்பார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிதானே? எப்போ யாரு எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் தாவீது முழுவதுமாய் உள்வாங்கி சொல்கிறார், நீர்தான் எனக்கு பலத்த துருகம், நீரே எனக்கு அடைக்கலமான அரண், நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை. நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, மனைவியோ, பிள்ளைகளோ, உறவுகளோ, நட்புகளோ, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர்களை விட தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ அவரை நம்பி இருக்கும்போது, அவர் தான் எல்லாமேன்னு சொல்லி உங்கள் இருதயம் நம்பி இருக்கும்போது அவர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் கூட இருந்தால் தாங்க மரியாதை. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுங்க அதுதாங்க. நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் கடந்து போயிடுச்சுன்னா குப்பை தொட்டி ஆயிடுவோம். இல்லை, 1000 பேர் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் மட்டும் கூட இல்லைன்னா ஒன்றுமே இல்லைப்பா. அப்படி தானே அவர் சொல்கிறாரு, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியர். என்ன நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மேலானது. உங்கள் பெயர் கெட்டக்கூடாதுல்ல. ஆகவே நீங்கள் என்னை சரியான பாதையில் நடத்துங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவெளியில் நான் சொல்லுவேன், எது இருந்தாலும் சரி, நீங்கள் அவர் தான் பாதுகாப்புன்னு நினச்சிக்கணும். ஆமாம், அவர் தாங்க நமக்கு பாதுகாப்பு. எத்தனை பேர் பஸ்ஸில் போகிறாங்க, ஆட்டோவில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, திரும்பி வருவாங்கன்னு நம்ப முடியுதா? திரும்பி வருவோன்னு நம்பி வெளியே ட்ராவல் பண்ணி இன்னைய காலங்கள் அவ்வளோ டிராஃபிக், அவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ், அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலைகள். சும்மா ஓரமாக நின்றுருந்து ஏற்றிட்டு போயிடுறாங்க.
ஆனால் கர்த்தர் நம்மளை எவ்வளோ அழகாக பாதுகாக்கிறார். எத்தனை மேன்மையாக ஒரு நபர் கணவன் மணி 2 பேரும் வண்டியில் போயிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு பயந்து விசுவாச பிள்ளை போயிட்டே இருக்கிறாங்க. திடீரென்று ரோட்டில் பெரிய அந்த ரோட்டு ஓரமாக இருக்க மாதிரி பெரிய மரம் உடஞ்சி அப்படியே கிளை உடஞ்சி அப்படியே விழுது. என்ன ஆச்சரியம்னா, எங்க போகும்போது கரெக்டாக அந்த முன்னாடி பின்னாடி அந்த மரத்தினுடைய கிளை அப்படி விரிஞ்ச மாதிரி இருக்கு. நடுவில் எங்க அப்படியே பிரேக் அடிச்சு நிற்கிறாங்க. இவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் பாதுகாக்கிறார். கொஞ்சம் முன்னாடி போன கிளை அப்படி கொஞ்சம் இப்படி பேக் ஸ்லைட் பண்ணி விழுந்ததுன்னா அவ்வளோதான் இவங்க. ஒருவேளை பின்னாடி கொஞ்சம் முன்னாடி விழுந்திருந்ததுன்னா அவ்வளோதான். தேவனே பாதுகாக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும் பாதுகாக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க. பாதுகாப்பற்ற நிலையை நீங்கள் உணர்றீங்களா? எனக்கு யாருமே இல்லை, என்னை பாதுகாக்கிறது யார்? நான் தனிமையாக இருக்கிறேன், நாங்கள் யாரும் இல்லாத அனாதையை போல் இருக்கிறோம், என் வாலிப நாட்களில் நான் வெளியே போயிட்டு வரும்போது கஷ்டமாக இருக்கேன்னு நினைக்கிறியா சகோதரியே? கவலைப்படாத. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அவர் உனக்கு அரண், அவர் உனக்கு துருகம், அவர் உன் கண்மலை, அவர் உன் கோட்டை. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். நாங்கள் வெளியே போயிட்டு வரோம், நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு பாருங்க. எங்களுக்கு எதிராக எத்தனை மனுஷங்க இருக்கிறாங்க, எவ்வளவு பொல்லாங்கான மனிதர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் மத்தியிலே நீரே எங்கள் பாதுகாப்பாங்க. உங்களை தவிர வேறு யாருமே இல்லைப்பா, நீங்கள் தான் எங்கள் பாதுகாப்பு. தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். பார்க்க உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி. வெளியே போகிறாங்க வராங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து பரிசுத்த ரத்தத்தை அவர் மேலே பூசுங்க. நீங்கள் அவர்களுக்கு கோட்டையாக இருப்பீராக, துருகமாக இருப்பீராக, கண்மலையாக இருப்பீராக, அரணாக இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. Bye bye.